மகிழ்வாய் மறை குலமே சுடர் விடும் நேரம் இது வருவாய் வருவாய் இவை குலமே நிறைவாய் மகிழ்வாய் மறை குலமே திருக்கரம் விரித்தே அழைக்கின்றார் திருப்பலி விரைவோம் வாருங்கள் தேற்றிடும் தேவன் அழைக்கின்றார் தாகமாயிருப்போரை வாருங்கள் இருக்கின்றார் திருப்பலி விரைவோம் வாருங்கள் தேற்றிடும் தேவன் அழைக்கின்றார் தாகமாயிருப்போரை சுரங்களில் இன்னிசை பாடி இறைவனின் இல்லத்தில் புகழிடம் தேடி எழுகின்ற சுரங்களில் இன்னிசை பாடி வருவாய் வருவாய் இறை குலமே நிறைவாய் மகிழ்வாய் மறை குலமே நிறைவாழ்வு தேடிடும் மாந்தர்களே நிலையான தெய்வம் இயேசுதானே சுமைகளை சுமந்து வாடுவோரே சுகம் தரும் வல்லவர் இயேசுதானே நிறைவாழ்வு தேடிடும் மாந்தர்களே நிலையான தெய்வம் இயேசுதானே வாடுவோரே சுகம் தரும் வல்லவர் இயேசுதானே இயேசுவின் இல்லத்தில் ஒன்றென கூடி புது வாழ்வு பெறவே திருப்பலி நாடி இயேசுவின் இல்லத்தில் ஒன்றென கூடி புது வாழ்வு பெறவே திருப்பலி நாடி வருவாய் வருவாய் இறை குலமே நிறைவாய் மகிழ்வாய் மறை குலமே. படைப்பு பொருட்கள் துயில் கொள்ள காத்திருக்கும் இப்பொன்மாலை பொழுது அருள் வாழ்வில் ஆன்மீக தெளிவோடும் மனித வாழ்வில் அறிவு தெளிவோடும் விழிப்பாய் இருக்க கற்றுக் கொடுக்கும் மாதாவின் மாதமாகிய வணக்க மாதத்தின் 28ஆம் நாளில் ஆசீர் பெற இறையுள்ளம் நிறைந்துள்ள இயேசுவின் இணைய உறவுகளே, திருச்சபையின் வளர்ச்சிக்கு தூணாக இருப்பவள் அன்னை மரியாள் என்ற மைய சிந்தனையிலே சிந்திக்கவும் ஜெபிக்கவும் வருகை தந்துள்ள அருள்பணி ராஜேஷ் அவர்களையும் சரண்ராஜ் அவர்களையும் இளையோர் குழு சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். பணி வாழ்விற்காய் செபிக்கின்றோம். திரு குடும்பத்தின் தலைவி கீழ்ப்படிதலையும் தாழ்ச்சியை கற்றுக் கொடுத்து பெற்ற முதல் பயணித்து தாயாக தந்து தாயின் மகிமையை உலகறிய செய்தார். இயேசுவின் மரணத்தால் சீரர்கள் தைரியம் இழந்தவர்களாய் தங்கள் வாழ்வில் குறிக்கோள் சிதறியதாக எண்ணி சிற்றுண்டு போன சூழ்நிலையில் அன்னையவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து தூய ஆவியின் வல்லமரை பெற செய்து இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்க செய்தார்கள். ஆதலால் தான் இயேசு கண்ட இறையாட்சி பயணம் அன்னையின் பாதுகாப்பில் புத்துணர்ச்சியோடு இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அன்னையின் விண்ணேற்றத்திற்கு பின்பும் மனித இனம் தவறான பாதையில் செல்லும் போதெல்லாம் அன்னை காட்சி கொடுத்து மக்களை நெறிப்படுத்தி தன் உடனிருப்பை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இன்றைய நாளிலே திருச்சபையின் வளர்ச்சியில் பங்கேற்கும் அன்னையிடம் நாமும் அன்னையின் மக்களாக வாழ்ந்திடவும் இயேசுவின் பாதை நம் பாதையாகிடவும் வரம் வேண்டி இக்கல்வாரி பலியில் பங்கேற்போம், இறையாட்சி பெறுவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
இன்றைய திருப்பலிலே பின்வரும் கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கிற அருள் பணியாளர் ராஜேஷ், அருள் பணியாளருடைய சரண், அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் உடலுள்ள சுகம் வேண்டியும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலி கருத்துக்களோடு பின்வரும் கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். டெரன்ஸ் ஜான்சி குடும்பத்தார் சகாயமாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இன்றைய திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலுமாக டெரன்ஸ் ஜான்சி தன்னுடைய 13வது ஆண்டு திருமண நாளை நன்றியோடு நினைவு கூறுகிறார்கள். இறைவன் அவருடைய வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் டெரன்ஸ் செய்யும் தொழில் வளர்ச்சி வெற்றி பெற வேண்டும் என வேண்டுதல் பலியாகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். செசிலியா குடும்பத்தார் நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இன்றைய நாளை சிறப்பிக்கும் இளையோர் இளம் பெண்கள் நலனுக்காகவும் இறைய ஆசீர் வேண்டியும் அருண் தீபக் ஜோ நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டும் எனவும் வேண்டுதல் வழியாகவும் இன்று தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற விக்டர் கிறிஸ்டோபர் இறை ஆசீர் வேண்டியும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறார்கள். மேலும் சிரஞ்சீவி மேரி இறந்த 1ஆம் ஆண்டு நினைவு, ஜர்வாஸ் சிங் இருந்த இவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், ஜேசுதாசன், ரோஸ்லின், மரிய அந்தோனி, லூர்தம்மாள், ஜோசப் பாத்திமநாதன் இவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், எமிலி கிளாரா 1ஆம் ஆண்டு நினைவு இவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், அல்போன் சந்திரா இவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், லில்லி மேரி லீஸ்டன் லாரன்பு இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குறைகள், குற்றங்கள், பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் அதற்கான மன்னிப்பினை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மகனே
மன்றாடுவோமாக. இறைவா, தாழ்ந்தோர் வறியோருடைய மிக சிறந்தவரான புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ளீர். அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவே மெசியா என அப்பல்லோ மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பவுல் சிறிது காலம் அந்தியோக்கியாவில் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக கலாத்தியா, பிரிக்கியா பகுதிகள் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார். அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பல்லோ எனும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார். அவர் சொல்வன்மை மிக்கவர், மறைநூல்களின் புலமை வாய்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர், ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார். ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமணம் மட்டுமே அறிந்திருந்தார். அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேசத் தொடங்கினார். அவர் பேசியதை கேட்ட பிரிஸ்கில்லாவும் அக்கிலாவும் அவரை அழைத்து கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர். அவர் அக்காயாவுக்கு போக விரும்பிய போது சகோதர சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளும் சீடருக்கு கடிதம் எழுதினார்கள். அவர் அங்கே சென்றபோது இறை அருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் துணையாயிருந்தார். ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெசியா என மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. போற்றி புகழ்கின்றது
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சீடரை நோக்கி கூறியது, நீ சொல்கிறேன், இதுவரை நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் எதையும் கேட்டதில்லை. உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவங்கள் வாயிலாய் பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன். என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடம் விட்டு தந்தையிடம் அருள்வார். Praise the Lord. Hallelujah. வாழ்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் வாழ்வில் இன்னும் அது ஜெபிக்கின்றோம். என்ன பண்ணுவோம்? கட்டுகிற பொழுது அடித்தளத்தை அமைத்து விட்டு அதன் பிறகு என்ன செய்வோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? தூண் எழுப்புவோம். சரிங்களா? அடித்தளம் மட்டும் போட்டுவிட முடியாது. அடித்தளம் போட்டு விட்ட பிறகு கம்பி வச்சு தூண் எழுப்பும். எதற்கு அந்த தூண் என்றால், நம்ம கட்டுகிற வீடானது இடிந்துவிட கூடாது. அந்த மேல்தளத்தை அது தாங்குவதற்கு, அது உறுதியாக அமைவதற்கு இந்த தூணானது மிக மிக முக்கியம், அவசியம். இப்போ கூட பாருங்கள், இந்த 2 தூணை எடுத்துருங்களேன். மொட்டையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த அளவுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்காது. சிந்தனை
எந்த அளவு சிந்தைக்கு தேவையான அன்னை மரியாள் எப்படி திருத்தூதர்களோடும் இயேசுனுடைய சிலுவை அடியில் நின்று கொண்டு தாயாம் திரு அவைக்கு ஒரு தூணாக இருந்து செயல்பட்டாள். பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம். சிலுவையின் அடியில் அங்கே யோவானுக்கு அன்னை மரியாளை தாயாக ஒரு பெறுகின்ற பாக்கியத்தை கொடுக்கிறாள். அப்படி கொடுக்கிற பொழுது இதோ உன் தாய் என்று சொல்கிற பொழுது யோவானுக்கு மட்டும் தாய் கிடையாது, மாறாக யோவான் அங்கே சீடர்களை அறிமுகப்படுத்துகிறார். சீடர்களுடைய ஒட்டுமொத்த ஒரு நபராக அங்கே யோவான் திகழ்கிறார். இப்படியாக பார்க்கிற பொழுது அங்கே அன்னை மரியாள் ஒட்டுமொத்த திரு அவைக்கும் ஒரு தூணாக, ஒரு உதவியாக, ஒரு சப்போர்ட்டாக இருந்து செயல்பட்டு வருகிறாள். இரண்டாவதாக பிரியமானவர்கள், விவிலியத்தின் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 1 மேல் மாடியில் இருக்கிற பொழுது திருத்தூதர்களும் அன்னை மரியாளும் உடன் இருக்கிறார்கள். அங்கே திருத்தூதர்களை ஒன்று சேர்ப்பவளாக, கூட்டி சேர்ப்பவர்களாக, சிதறி கிடந்த திருத்தூதர்களை ஒன்று சேர்த்து ஒரு திரு அவைக்கு ஒரு தூணாக இருந்து செயல்பட்டவள் நம் அன்னை மரியாள். ஆக அவருடைய வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால் பிரியமானவர்கள், இந்த 2 வரலாற்று, அது குறிப்பாக திருவிவிலிய விரிய வார்த்தைகள் நமக்கு நேரடியாக தெள்ள தெளிவாக சுட்டி காட்டுவது திரு அவையினுடைய வளர்ச்சி பணிகளில் அன்னை மரியாள் தூணாக, ஒரு மிகப்பெரிய சக்தியாக, உதவியாக இருந்து செயல்பட்டவள். அது மட்டும் கிடையாது பிரியமானவர்களே, வரலாற்று நிகழ்ச்சிகளை புரட்டிய பார்த்தோம் என்றால் அன்னை மரியாள் எங்கெங்கெல்லாம் காட்சி கொடுத்தாலோ அங்கெங்கெல்லாம் அவள் தூணாக இருந்து செயல்படுகிறாள், ஒரு உதவி, ஒரு சப்போர்ட்டாக இருந்து செயல்பட்டவள். அதற்கு 2 நிகழ்வுகள் பிரியமானவர்களே, பாத்திமா நகரிலே அன்னை மரியாள் காட்சி கொடுத்தது. 3 சிறுமிகளுக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுத்து அங்கே உலக அமைதிக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அங்கே தூணாக இருந்து செயல்பட்டவள். இரண்டாவது, லூர்து நகரிலே பெர்னதத் என்ற பெண்ணுக்கு காட்சி கொடுத்த பொழுது அங்கே அன்னை மரியாள் திரு அவைக்கு தூணாக இருந்து செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறாள். இப்படியாக பார்க்கப்படுவது பிரியமானவர்களை, விவிலியத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, வரலாற்றை எடுத்துக்கொண்டாலும் சரி, அன்னை மரியாள் தாயாம் திரு அவைக்கு நமக்கு ஒரு தூணாக, ஒரு உதவியாக இருந்து ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாள். பிரியமானவர்களை, இதே தலைப்பை நம்முடைய குடும்பங்களுக்கு எடுத்து செல்வோம். குடும்பங்களில் தூணாக இருப்பவர்கள் யார்? யார் தூண்? யாரு? அப்பா, அம்மா மிகப்பெரிய தூண்கள். சாதாரணமாக அவர்களை அசைத்துவிட முடியாது. குறிப்பாக திருமணத்தின் போது நீங்கள் எடுத்த அந்த வாக்குறுதிகள் சாதாரணமாக யாரும் இது ஏனுதானம் என்று நீங்கள் அந்த வாக்குறுதி கொடுக்கவில்லை. அடித்தளம், அந்த அடித்தளத்தை அமைக்கிற பொழுது தூண் அதோடு சேர்ந்து அமைக்கப்பட வேண்டும். இப்போ நீங்கள் திருமணம் என்கிற அந்த வாக்குறுதியை கொடுக்கிற பொழுது திருமணத்தினுடைய அந்த அடித்தளத்தின் அந்த வாக்குறுதியை நீங்கள் கட்டி எழுப்பப்படுகிற பொழுது அங்கே தூணாய் இருந்து பெற்றோர்கள் செயல்படுகிறார்கள். குடும்பங்களுக்கு, நம்முடைய குடும்பங்களிலே பிரியமானவர்களே, பெற்றோர்கள், அப்பா அம்மா தூண்கள். குறிப்பாக தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி பாதுகாக்க வேண்டும், என்ன செயல்களை அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், ஒரு பிள்ளையை ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது ஒவ்வொரு பெற்றோருடைய கனவாக இருக்கிறது, எண்ணமாக இருக்கிறது, ஏக்கமாக இருக்கிறது. இப்போ அந்த தூண்கள் மூலமாக பிள்ளைகளாகி நாம் நிறைய பாடங்களை, நிறைய படிப்பினைகளை கற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பார்த்தோம் என்றால் யாருமே அப்படி கிடையாது. பெற்றோர்கள் சொல்வதை பிள்ளைகள் கேட்பதே கிடையாது. அதுவும் குறிப்பாக இந்த கொரோனா தொற்று காலத்தில் 2 வருடங்கள் ஆளாளுக்கு ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு நாம் பாட்டுன்னு தனியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு வந்தோம். தூண்கள் பெற்றோர்கள், குழந்தைகள் பெற்றோருடைய குரலை கேட்க வேண்டும், செவிம் எடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அங்கே தொடர்கள் புத்தகத்திலே கடவுள் ஆதாம் ஏவாளுக்கு சொன்ன பதில், அந்த பழத்தை சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான், கீழ்ப்படிய வேண்டும். உலகத்தை, அண்டசராசங்களை எல்லாத்தையும் படைத்த கடவுள் சொல்றார் என்றால் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது, காரணம் இருக்கத்தான் செய்ய வேண்டும். அது என்ன என்று கடவுளை கேட்க கூடாது. ஆனால் அங்கே கீழ்ப்படுதல் இல்லாமையால், கடவுளுடைய பேச்சை கேட்காமையால்
பாவம் செய்கிறார்கள், தண்டனை நிச்சயமாக அவர்களுக்கு வந்தே அடையும். அதே போலவே பிள்ளைகளை, நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியே கடமைப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பெற்றோருடைய குரலை கேட்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். பல நேரங்களில் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு உவமையும் சொல்லிவிட்ட பிறகு இறுதியாக சொல்லுகிற வார்த்தை என்னென்று தெரியுமா? ஒவ்வொரு உவமையும் இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்ட பிறகு இறுதியாக சொல்லுகிற வார்த்தை என்ன வார்த்தை? கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். எல்லாருக்கும் செவி இருக்கிறது, ஆனால் இறைவன் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்க தயாராக இருக்கிறோம். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். கேள் இரண்டு அடையாளம் பெறுகிறது, அர்த்தத்தை கொடுக்கிறது. கேள், ஒன்று கேட்பது, இன்னொன்று கேள், ஏதாவது கொடுங்க. முதலாவதை நாம் பின்பற்ற வேண்டும். பிள்ளைகளாகிய, குறிப்பாக யாராவது பிள்ளைகள் இருந்தால் தூண்களாக இருக்கிற அப்பாவும் அம்மாவும் சொல்கிற வார்த்தைகளுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும், கேட்க வேண்டும். அப்படி கேட்கவில்லை என்றால் அடித்தளம் ஸ்ட்ராங்காக இருக்காது. பிரியமான சகோதர சகோதரி, இப்பொழுது அகுஸ்தினார் இவ்வாறாக சொல்லுவார்: நம்பிக்கை கொண்டோரை ஒன்றிணைந்து திரு அவைக்குள் பிரேக்க செய்ததால் கிறிஸ்துவின் உறுப்புகளின் தாயாக அன்னை மரியாள் திகழ்கிறாள். நம்பிக்கை கொண்டோரை ஒன்றிணைத்து திரு அவைக்குள் பிறக்க செய்ததால் கிறிஸ்துவின் உறுப்புகளின் தாயாக அன்னை மரியாள் திகழ்கிறாள். ஆக அங்கே திருத்துதர் பணிகளிலே அன்னை மரியாள் அனைத்து திருத்துதர்களையும் ஒன்று சேர்த்ததனால் இன்றைக்கு அன்னை மரியாள் திரு அவையின் தாயாக, அதனால தான் நம்முடைய திரு அவையை தாய் திரு அவை என்று அழைக்கிறோம். அந்த அளவுக்கு அன்னைமருடைய உதவி, அன்னைமருடைய துறையானது எந்த அளவுக்கு நம்முடைய தாயாம் திரு அவைக்கு முழுமையாக இருக்கிறது என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பிரியமானவர்களே, முதலாம் லியோ, திருத்தந்தை முதலாம் லியோ அவர்கள் இறைமகன் கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் அவரது திரு அவை என்ற மறைவுடலின் உறுப்புகளுக்கும் தாயாக இருக்கிறாள். இறைமகன் கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் இயேசுக்கு மட்டும் தாய் கிடையாது, மாறாக இயேசு ஏற்படுத்த திரு அவைக்கும் தாயாக திகழ்கிறாள், ஒரு தூணாக திகழ்கிறார், ஒரு உதவியாக, ஒரு சப்போர்ட். பிரியமானவர்கள், இன்றைக்கு அன்னை மரியாள் திரு அவையினுடைய வளர்ச்சி பணிகளில் ஒரு தூணாக இருந்து செயல்பட்டாள் என்ற ஒரு சிந்தனை சிந்தித்துக் கொண்டிருக்கிற தருணத்திலே நம்முடைய குடும்பங்களிலே பெற்றோர்கள் தூணாக இருக்கிறார்கள். இந்த தூண்களுக்கு பிள்ளைகள் கொடுக்க வேண்டிய அல்லது செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் ஏராளம். எல்லா பிள்ளைகளுமே சரியாக அந்த தூண்களுக்கு செவிமடுப்பது கிடையாது. ஆக இந்த ஒட்டுமொத்த சிந்தனைகள் அனைத்தையும் உள்வாங்கவும் உண்மையாகவே அன்னைமருடைய பரிந்துரை உங்களுக்கும் உங்கள் வழியாக உடைய குடும்பங்களுக்கும் நிறைவாக கிடைக்க உங்கள் ஒவ்வொருக்காகவும் தொடர்ந்து மன்றாடுகின்றோம். இறைவன் உங்களை உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய திரு அவையினுடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய உலக தேவைகளுக்காகவும் நாம் ஆண்டவரிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை எழுப்பி மன்றாடுவோம். பாவத்தின் மீதும் சாவின் மீதும் கிறிஸ்து இயேசுவை வெற்றி கொள்ள செய்த தந்தையே இறைவா, தூய ஆவியின் நிறை வல்லமையால் இன்றைய திருச்சபையில் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் மீட்பின் பாதையில் மக்களை வெற்றியுடன் வழிநடத்தி செல்ல வேண்டிய சக்தியையும் ஆற்றலையும் அவர்களுக்கு அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தேவனே இறைவா, அந்நீதி, அடிமைத்தனம் இவற்றை அழித்திட அனைத்து நாடுகளின் தலைவர்களும் பாடுபடவும் உண்மையின் என்பதை அருளை அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் தேவனே இறைவா, இயேசு தம் சீடருக்கு வழங்கிய அதே சமாதானத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றும் உலக மக்கள் ஒவ்வொருவரும் பெற்று மகிழ்ந்திடவும் அனைத்து குடும்பங்களிலும் சமாதானம், ஒற்றுமை வளர்ந்தோங்கிடவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னதரான தந்தையே, திரு அவையின் தூண்களாக வளர்ந்து வரும் எம் இளையோர்கள் உலகில் ஏற்படும் மாற்றங்களால் அவர்களின் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் அச்சுறுத்தலாக அமைந்து
அவை தரும் வாக்குறுதியால் தவறான பாதையில் போகாமல் உமது வாக்குறுதிகள் அவர்களின் வாழ்க்கை பாதைக்கு வழிகாட்டி என்பதில் உறுதியோடு காத்திருக்கும் நல்லுள்ளத்தை அவர்களுக்கு தந்தருள வேண்டுமென்று உயிர்த்த இயேசுவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலைவாழ்வு தரும் ஊற்றாகிய எம் இறைவா, கொரோனா வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்ட உலக நாடுகளின் மக்களை கண்ணோக்கி அருளும். அவர்கள் அனைவரும் விரைவில் குணமடையவும் இந்நோய் முற்றிலும் நீங்கிடவும் மக்கள் அனைவரும் நலனுடன் வாழ தேவையான அருளை வழங்கிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, இதோ உமது திருப்பீடத்தின் முன்பாக குழுமி இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இதோ உமது பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு மன்றாட்டுகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் உம்மிடம் சிறப்பாக மன்றாடுகின்றோம். குறிப்பாக இதோ இந்த வணக்க மாதத்தினுடைய 28ஆம் நாளிலே நாங்கள் இருக்கின்றோம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் அன்னை மரியாளினுடைய பரிந்துரையும் ஆசிரியையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் தந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து உம்முடைய இறை பிரசன்னம் எங்களோடு இருக்கும்படியாக மன்றாடுகின்றோம். குறிப்பாக இன்றைய திருவழிபாட்டினை சிறப்பிக்கின்ற இளையோர்களுக்காகவும் அவருடைய எதிர்காலத்திற்காகவும் சிறப்பாக மன்றாடுகின்றோம். நிதாமே அவர்களோடு உடனிருந்து வழிநடத்தும்படியாக மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தம் உன் பாதையிலே, நின் சித்தம் போலும் கரத்தால், நின் சித்தம் போலும் கரத்தால் நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பரிசுத்தமில்லா இவ்வுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமில்லா இவ்வுலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமான உம் இரத்தத்தால், பரிசுத்தமான உம் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கி விடும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றினி காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் புனித கன்னி மரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும்
உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மிக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாற்றியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட புலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய
என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் நமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன் ஆண்டகை, எல்லா திருநிலையினர், சிறப்பாக மேடவாகும் இறை சமூகம் ஆகிய அனைவரோடும் நமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குறைகள் குற்றங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். திருவிருந்து இது இறை விருந்து. திருவிருந்து இது இறை விருந்து. மறை பொருளாகும் அருமருந்து. மறை பொருளாகும் அருமருந்து. திருவிருந்து இது இறை விருந்து. திருவிருந்து இது இறை விருந்து. பாவங்கள் புரிந்து பல முறை வீழ்ந்தோம். மன்னிப்பு அடைந்து எழுந்தே வருவோம். பாவங்கள் புரிந்து பல முறை விழுந்தோம். மன்னிப்பு அடைந்து எழுந்தே வருவோம். அருகதை ஏதும் நமக்கிங்கு இல்லை. இருந்தும் அழைத்தார் விருந்துக்கு செல்வோம். அருகதை ஏதும் நமக்கிங்கு இல்லை. இருந்தும் அழைத்தார் விருந்துக்கு செல்வோம். திருவிருந்து இது இறை விருந்து. திருவிருந்து இது விருந்து.
இறைவனின் சொல் செயல் யாவும் ஆளு தேயாவும் இறைவிருந்து இது இறைவிருந்து ஆகும் ஆகும் இது இந்த நாளிலே சிறப்பு செய்கிற விதமாக இன்றைய திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி மறையுரை வழங்கியவர்கள் என்னுடைய வகுப்பு தோழர்கள், நெருங்கிய நண்பர்கள். அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா தனித்தனியாக யாரும் பிரித்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கு திருப்பலியை நிறைவேற்றியவர் அருள் பணியாளர் ராஜேஷ். இப்போது தற்போது நம்முடைய அருகாமையில் இருக்கிற சேலையூர் பங்கின் உதவி பங்கு தந்தையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இவரை பற்றி நாம் சொல்ல வேண்டுமென்றால் பழகுவதற்கு இனிமையானவர். இவருடன் பழகுகிற பொழுது நமக்கு நிறைய அனுபவங்கள் அதிகமாகவே கிடைக்கும். நன்றாக திருப்பலியை இன்றைக்கு நமக்கு வழிநடத்தி கொடுத்திருக்கிறார். இன்று நமக்காக சிறப்பாக ஜெபித்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாம் அவருக்கு கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அவரை சிறப்பு செய்கிற விதமாக இன்றைய நாளை தொகுத்து வழங்குகிற இளையோர் குழுவை சார்ந்து கிளமெண்ட் அவர்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்து, அனுஷா அவர்கள் சிறிய அன்பளிப்பை கொடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார்கள். நல்லா தட்டலாம் கை. இன்று திருப்பலியில் நல்ல ஒரு மறையுரை சிந்தனையை வழங்கியவர் அருள் பணியாளர் சரண்ராஜ். திருச்சபையின் வளர்ச்சிக்கு தூணாக இருப்பவள் அன்னை மரியாள் என்ற ஒரு மைய தலைப்பிலே பெற்றோர்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே குடும்பத்தின் தூண்களாக இருக்கிறோம். அதன் வழியாக வருகிற பிள்ளைகள் நாம் இப்படி வளர்க்க இருக்கிறோம். ஆகவே நாம் செவி மடுக்கிற ஒரு மக்களாய் வாழ இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு அழைப்பை கொடுத்து நம்மை சிந்திக்க வைத்திருப்பவர் அருள் பணியாளர் சரண்ராஜ். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ரெண்டு பேருக்கும் என்னதான் சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. அருள் பணியாளர் சரண்ராஜை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் கேட்கிற பொழுது எது வந்தாலும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். ஏதாவது பண உதவி தேவை என்று சொல்கிற பொழுது தானாக முன் வந்து உதவி செய்கிற ஒரு நல்ல மனிதர். இருவருமே சரி, யாரையும் நான் பிரித்து சொல்ல முடியாது. எங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். சிட்டி பேரிஷில் இருக்கிறோம் அப்படின்னா, ஸோ நாங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, அவங்க வில்லேஜ் பங்கில் இருக்காங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறது, நாங்கள் வில்லேஜ் பங்கில் இருக்கோம் அப்படின்னா, ஸோ ஒருத்தரை மாற்றி அந்த உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை அதிகமாகவே எங்களுக்குள்ளே இருக்கிறது. அதற்கு முன் உதாரணமாக இருப்பவர் அருள் பணியாளர் சரண்ராஜ். ஆகவே இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு மறையுரையை வழங்கி இருக்கிறார். ஆகவே அவருடைய ஏற்க இருக்கிற அந்த புதிய பங்கு தள பணி அவருக்கு சீரும் சிறப்புமாக இருக்க நாம் அவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆகவே நம்முடைய பங்கு தந்தையின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பங்கு மக்கள் ஆகிய உங்கள் ஒவ்வொருடைய சார்பாகவும் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாம் கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அருள் பணியாளர் சரண்ராஜ் அவர்களை மரியாதை செய்கிற விதமாக
ஜோசப் அவர்கள் பொன்னாடை போர்த்த கீர்த்திகா அவர்கள் சிறிய அன்பளிப்பை கொடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றார்கள். இன்றைய நாளை திருவழிபாட்டை சிறப்பு செய்து கொடுத்த தீர் அலங்காரம், ஜபமாலை, திருப்பலி முன்னுரைகள், மன்றாட்டுகளை அழகாய் ரத்தின சுருக்கமாக நமக்கு தொகுத்து வழங்கிய இளையோர் குழுவுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதை வழிநடத்துகிற பொறுப்பாளர் திரு கிளமண்ட் அவர்களுக்கும் அவருடைய ஒவ்வொருடைய உறுப்பினர்களுக்கும் நன்றியை உரித்தாக்குகின்றோம். சொல்லி முடிக்கல அதெல்லாம் கை தட்டுறீங்க. போதும் விடுங்க. நாளை தினம் வணக்க மாதத்தின் 29வது நாள். அன்றைய நாளை சிறப்பு செய்ய இருப்பவர்கள் அருள் சகோதரிகள், பீட சிறுவர் சிறுமியர்கள் நாளை தினத்தை வழிபாட்டை சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். நாளைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பு மக்களின் மகிழ்ச்சிக்கு வழிகாட்டுபவர் அன்னை மரியாள் என்ற ஒரு சிந்தனையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாளைய தினத்தின் திருப்பலியை நிறைவேற்ற வர இருப்பவர் இங்கு நாம் பங்கு தந்தையர்கள் மேடவாக்கம் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. ஆனால் நாளை திருப்பலியை சிறப்பு செய்ய வருபவர் அருள் பணியாளர் பவுல்ராஜ் அவர்கள். எழுந்து நிற்போம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த வணக்க மாதத்தினுடைய 28ஆம் நாள் திருப்பலியை எங்களை நிறைவேற்ற அழைப்பு கொடுத்த உங்கள் பங்கு தந்தை அருட்பணியாளர் காணிக்கை ராஜ் மற்றும் உதவி பங்கு தந்தை விமல்ராஜ் எங்களுடைய நண்பர், அவருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக பங்கு மக்கள் ஆகிய உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. குறிப்பாக இன்றைய நாளை இந்த திருவழிபாட்டினை சிறப்பித்த இளையோர்களுக்கும் எங்களுடைய ஜபங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து உங்கள் குடும்பங்களை சகாய அன்னை நிறைவாக ஆசீர்வதிக்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். கன்னி மரியே, உம்மை பற்றி மாட்சிக்கு உரியவை சொல்லப்பட்டுள்ளன. ஏனெனில் வல்லவராம் கடவுள் உமக்கு அரும்பெரும் செயல் செய்துள்ளார். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரேவும் திரு அவையை இவ்வரு அடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாட்சி நிறைந்தவும் அடியாராகிய கன்னிமரியா ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திரு அவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் ஆசி பெற்ற மக்களாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஒரு நாளும் உனை மறவே தாயே, ஒரு நாளும்
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.